வாங்கத்தே. ஏம்மா அப்பா வீட்டுல இல்ல? இல்ல, நேத்து ஏதோ மகாநாடுன்னு வெளியூர் போயிருக்காரு. எப்பவுமே ராத்தாங்க மாட்டாரு. நேத்தனமும் வரல, இன்னைக்கு வந்துடுவாரு. அப்படின்னா நேத்து ராத்திரி நீ வீட்டுல தனியாதான் இருந்தியா? ஆமா. சரிம்மா, அப்பாதான் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறாரு. நீ ஏன் இங்க தனியா இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இன்னைக்கே வா. இப்பவே புறப்படுமா? ஏன் உங்க மகன் ஏதாவது? என்ன மகன் ஏதாவது? அவன் பாட்டுக்கு அவன் இருந்துட்டு போறான். நீ பாட்டுக்கு என் கூட என் அறையிலே இருந்துட. அதானே. என்ன மங்கனா? ஆஹா. சரி புறப்படுமா, சீக்கிரம் புடவை மாத்துக்க. அம்மா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? ராத்திரி வீட்டுக்கு வந்துருச்சேன்ல, நம்ம கார் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு யாரோ அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அம்மா என்கிட்ட கேள்வியா கேட்டாங்க பாரு. நான் வில வளர்த்து போயிட்டேன். அப்புறம் எப்படியோ அம்மாவை சமாளிச்சுட்டேன். சமாளிச்சுட்டீங்களே? அம்மாவை சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க. ஏன் பயப்படுறீங்க? இல்ல, ஒரு வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா தானே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏண்டா தப்பு தானே. நான் என்ன நடக்கும் எது நடக்கும்னு பயமா இருக்கேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாமே தெய்வ சம்மதத்தின் பேர்ல தான் நடந்திருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னது போல தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச எந்த கிரகத்தாலையும் அசைக்க கூட முடியாது. நீங்க 100 வயசுக்கும் மேல இருக்க போறீங்க. நானும் தான் இருப்பேன். சந்தோஷமா இருப்போம், 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா ஏய், கிரகம் வேற இருக்கு. அன்னைக்கு நீங்க எனக்கு எவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அன்னைக்கு சொன்னேன். லண்டனுக்கு போய் படிச்சும் கூட கிரகத்தை நினைச்சு நடுங்கிறத பாரு. என்னடி லண்டன் குண்டன் உயிர் இல்ல, புசுக்குன்னு போச்சுன்னா வருமா? என்னம்மா இது? நீ ரொம்ப மோசம்பா. ஏமா? உங்க மேல எனக்கு கோவமா வருது. ஏன் எதுக்கு? நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யாருனா? ஆமா, அத்தான் கட்டி இருக்கிற பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அவளுக்கு காக்கா வலிப்பு, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அத்தான் கழுத்தை நெரிச்சு கொள்ள வர்றா அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய் தானே? இந்த பாருமா, அந்த பொண்ணு ஜாதகப்படி உங்க அத்தான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மை. அத உனக்கு விளக்கமா சொல்லாம உனக்கு புரிய முடியாது சுருக்கமா சொன்னேன். போதுப்பா. அந்த அக்கா எவ்வளவு நல்ல அக்கா. அத்தாங்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசு தெரியுமா? பெத்த அம்மா மாதிரி பேசுதுப்பா. நீங்க அத தள்ளி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா. தப்பு. அடே, சுருக்க விழுந்துருச்சே. என் கண்ணுதான் பட்டிருக்கோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அப்படியா? மாமா, நீ யாருமா? நானா பூதுலிங்கல்ல உங்க வீட்டுக்காருக்கு மாமா, அவங்க பொண்ணு. என் பேரு நீங்க சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரியாதுமா. நான் சொல்லிட்டா? சொல்ல. என் பேரு ரத்னா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்காக? உங்க வீட்டுக்காருக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான். அப்படியா? அதுக்கு நானும் ஊன்னுட்டேன். அப்புறம் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மாடியில பேசிட்டு இருந்தீங்களே, அத நான் பாத்துட்டேன். சரி, பாத்துட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தப்பு அப்படின்னு நினைச்சேன். எது தப்புன்னு நினைச்சேன்? உங்க வீட்டுக்காரர 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 சொன்ன பாருங்க, அதான் தப்புன்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்வோமா? என்ன? யார் சொன்னாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பையா? நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதுமா. நான் போக மாட்டேன், ஆனா நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க.
நீங்க போனீங்க, நீங்க இல்லாத நேரம் பார்த்து அவருக்கு வேற யாரையாவது டபக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அம்மா வள்ளி, இந்த அரை பைத்தியம் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எதையும் வித்தியாசமா நினைச்சுக்காதேம்மா. இவ சொல்றத மட்டும் இல்ல, இவளையே என்னால வித்தியாசமா நினைக்க முடியும். பாருங்களேன், இவ கூட பழகின இந்த கொஞ்ச நேரத்துல பல பிறவிகள் இவளோடு பிறந்து பழகின பாசம் இவ மேல எனக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்படி உள்ளத்துல உள்ளத கொஞ்சம் கூட மறைக்காம அப்படியே வெளியில எடுத்து கொட்டாளே, இவளை போல ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? அம்மா, இவ சொன்னது போல இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சு நடந்தது உண்மைதான். ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறத உன்கிட்ட விவரமா சொல்றேன். அக்கா, என்னம்மா? பாத்தியா பாத்தியா, இப்பதானே சொன்னீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு, சொல்லிட்டு நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? இல்ல இல்ல, தப்புதான். வா. அத்தை கூப்பிடலையே. நானும் கூப்பிடுறேன், வாடியம்மா. சரி. இப்படி உட்காரம்மா, வா. வள்ளி, நான் எது நினைச்சாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அது உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் நன்மையா இருக்கணுங்கிற ஒரே நினைப்புலதான் நான் செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கத்தே. வள்ளி, இத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்து. எப்படின்னா, உன் ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உயிருக்கு 1 வருஷத்துல ஆபத்து இருக்கு இல்லையா? இவ ஜாதகப்படி இவளை கல்யாணம் செய்துக்கிறவன் 100 வருஷத்துக்கு மேல இருப்பான்னு எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. இவளை கல்யாணம் செய்துகிட்டாவா? ஆமாமா, 100 வருஷத்துக்கு மேல இருப்பாரா? இருப்பாமா. அக்கா அக்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா. இத உன்கிட்ட சொன்ன நீ என்ன நினைப்பியோன்னு. அத்தை, குருடனுக்கு வேண்டியது கண்ணு. அத கடவுள் கொடுத்தா என்ன, கடத்தெருவுல கிடைச்சா என்ன? இத முன்னாலேயே சொல்லியிருந்த அந்த கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேனே. இதோ இப்ப போறேன், இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். கழுதான் 2ஆம் கல்யாணம். உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏற்கனவே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் எந்த நிமிஷம் ஏதாகுமோன்னு வர வரன்னு நடுங்கி போய் கிடக்கிறேன். மேற்கொண்டு செய்துக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? என்னங்க பண்றது? என் ஜாதகம் ஜாதகம் மண்ணா கட்டி நல்ல வாயில வருது. ஜாதகப்படிதான் எல்லாம் நடக்கும் இருந்தா மனுஷனுக்கு மனசு, அறிவு, புத்தி எதையுமே கடவுள் கொடுத்திருக்க மாட்டான். என் ஒருத்தன் உயிருக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசம் பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நாசம் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் போது எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே? வாங்க, இப்படி வா, என் முன்னால வா. இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றிய, என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னேன்? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? நீங்க 1000 அழகிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க அந்தரங்க உள்ளத்துல ஏன் ஒருத்திக்குத்தான் இடம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தாங்க கேக்குறேன். ஓகே, அப்புறம் என்ன? நீ இவ்வளவு நம்பிக்கையில பேசும்போது அப்புறம் செஞ்சிட வேண்டியதான். எழுந்து. அபிப்பிராயம் எப்படி செய்யலாம்? ஒரு அபிப்பிராயம் எனக்கு நான் சொல்லாம சொல்லுங்க. இப்போ ஆயுசுக்காக ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். பொறு வர்றேன். அப்புறம் அழகுக்காக ஒருத்தி, காசுக்காக இன்னொருத்தி, புள்ள குட்டிக்காக வேற ஒருத்தி, இப்படியே ஒவ்வொருத்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறேன்னு வச்சுக்க. ஒரு நாளைக்கு திடீர்னு உன் ஜாதகம் பலிச்சு நான் கட்டையை விட்டுட்டேன்னா இந்த வீட்டுல எத்தனை பேர் உதவி ஆவீங்க? சும்மா சொல்லு. ஒரு இதுதானே பேச்சு தானே, அபிப்பிராயம். நீங்க ரொம்ப படிச்சவங்க, உங்ககிட்ட நான் பேச முடியுங்களா? நல்லதுன்னு தெரியறப்போ துணிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே. நான் முடிவுக்கு வந்துட்டேன், அன்னைக்கே முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? இனிமே இந்த வீட்டுல யாராவது என் 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னா அன்னைக்கே முதல் கல்யாணத்தை விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன். பதில் சொல்லு. அபிப்பிராயம் தானே? ஏன்